ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய மியூசிக் குயின் நாட் அண்ட் செவன். இன்றைக்கி நண்டு வச்சு நண்டு பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு 2 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு இதை லைட்டாக வறுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் 3 பெரிய சைஸ் பல்லாரியை பொடிசாக கட் பண்ணி விட்டு லைட்டாக உப்பு போட்டு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி ஒரு 3/4 வாசி வதங்கி வரும்போது 2 பெரிய சைஸில் உள்ள தக்காளி போட்டுக்கோங்க. அதுக்கும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும். இந்த கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வர டைமில் நம்ம 1/2 ஸ்பூன் வத்தல் தூளும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. நண்டு நல்லா எல்லா இடத்துலையும் இந்த மசாலா படுற அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு கிளறி விடுங்க. நண்டு பார்க்க தாங்க ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சீக்கிரமாக வெந்துடும். மீனெல்லாம் விட இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு அளவுக்கு கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த பெப்பர், சீரகம், சோம்பு 3ஐயும் வறுத்து வச்சுருக்கிறோம். அதில் மிக்சியை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதையும் உள்ளே போட்டுக்கோங்க. உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்றினா தண்ணி ஆயிரும், கிரேவி மாதிரி இருக்காது, குழம்பு மாதிரி ஆயிரும். நல்லா கிண்டி விடுங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு 5 மினிட்ஸில் நண்டு வெந்துடும். இப்போ உங்களுக்கு சுவையான நண்டு பெப்பர் ஃப்ரை ரெடி. உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நான் உங்களுடைய மியூசிக் குயின்.